பருப்பதற்று குலம் பொறித்த பாண்டியன் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடியின் சென்னியின் மேல் பொறித்தாய் என்று அற்புதமான பாசுரத்தில் அபிநய வியாக்கியானத்தோடு இன்று மூன்றாவது நாள் அரையர் சேவை தொடங்குகிறது. மகாபாகன் என்னும் பாண்டிய ராஜா தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்துவதற்காக அனைத்து ராஜாக்களையும் வென்று மேருமலை சொல்லக்கூடிய இமயமலையின் உச்சியிலே தன்னுடைய மீன் கொடியை நட்டான். அதுபோல மேருமலையைப் போல எதுவும் செய்ய அறியாததாக நான் இருக்கிறேன். பெரியாழ்வார் சொல்கிறார். பெரியாழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். மேருமலையைப் போல எதுவும் செய்ய அறியாததாக நான் இருக்கிறேன். நீ எப்படி பாண்டிய ராஜா எல்லா ராஜாக்களையும் வென்று அவன் கொடியை நட்டானோ அதுபோல என்னுடைய சர்வ பாவங்களையும் நீக்கி உன்னுடைய திருவடியுடைய அச்சுக்களை என்னுடைய சென்னியின் மேல் பொறித்து என்னுடைய திருவடியின் மேலே நீ பொறிக்க வேண்டும் என்று ஆழ்வார் ஓமை காட்டுகிறார். பெருமாளுடைய திருவடியை நாம் தாங்குகிறோம் என்று சொன்னால் அதனுடைய பெருமை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமாளுடைய திருவடியிலே 7 விதமான ரேகைகள் உண்டு. ஒன்று சங்கு, சக்கரம், கதை, கல்பகவிருட்சம், தாமரை, வஜ்ரம், அங்குஷம் என்று 7 விதமான ரேகைகள் பெருமாளுடைய திருவடியிலே உள்ளது. அது 7 விதமான ரேகைகளும் நம் பெருமாளுடைய திருவடி நம் சிரசிலே படும் சமயம் அவைகள் அனைத்தும் நம்மளை ரட்சிக்கும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய விரிவாக தெரிகிறது. எப்பொழுது நாம் பெருமாள் சன்னதியிலே சென்று சடாரி வாங்கி கொண்டாலும் இந்த பாசுரத்தை சொல்லி நாம் சடாரி வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார் இந்த பாசுரத்தை சொன்னினால் போலும் நமக்கு தெரிகிறது. பருப்பதற்று குலம் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய். எப்படி பரத மகாராஜன் ராமருடைய பாதத்தை சுமந்தானோ, மகாபலி சக்கரவர்த்தி எப்படி பெருமாளுடைய பாதத்தை சுமந்தானோ, அதுபோல வேங்கடவா உன்னுடைய பாதத்தை நான் சுமப்பதற்கு எப்பேற்பட்ட பாக்கியம் நான் பெற்றிருக்கிறேன் என்று ஆழ்வாருடைய வியாக்கியானத்தை இன்றைக்கு அரையர்கள் சேவையிலே நாம் வெகுவாக ரசிக்கலாம். அதற்காகவே இன்றைக்கு அரையர் சடாரி என்று சொல்லக்கூடிய அரையர்கள் சடாரி ஏந்தி கொண்டு இன்றைக்கு பக்த ஜனங்களுக்கு இன்றைக்கி சடாரி சாதிக்கும் வண்ணம் இன்றைக்கு நிகழ்வரும். மற்றும் இவருடைய பெரியாழ்வாருடைய புத்திரியான ஆண்டாள் நாச்சியார் வேதமனைத்திற்கும் வித்தானா என்று சொல்லக்கூடிய வேதத்திற்கு அனைத்திற்கும் சாரமாக இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய பாசுரங்களும் இன்று பெருமாள் முன்னே நிகழ்த்தப்படும். ஆகையாலே பெருமாள் இன்றைக்கு அழகாக கையிலே கிளியும் முத்து சாரமும் கையிலே ரத்ன பதக்கங்களும் கிங்கிணிகளும் தலையிலே சௌரி கொண்டையும் அழகான பதக்கங்களும் அணிந்து கொண்டு பகல்பத்து 3ஆம் திருநாள் சேவையிலே இன்றைக்கு அர்ஜுன மண்டலத்திலே பகவான் அற்புதமாக சேவை சாதிக்கிறார் என்பதை பகல்பத்து 3ஆம் திருநாளுடைய உற்சவத்தை விவரிக்கிறோம்.